தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 46 முதல் 56 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 47வது வாக்கியம்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பரம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. மீட்பரம் கடவுளை நினைத்து என்று சொல்லும்போது மரியாள் தெய்வத்தை நினைக்கின்ற ஒரு நபராக அங்கே மாறிவிடுகின்றாள். தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் அந்த நிகழ்வுகள் எல்லாமே நினைத்து தெய்வத்தை நினைத்து ஸ்துதித்து கொண்டிருக்கின்ற தெய்வத்தை நினைத்து ஸ்துதித்தும் ஆராய்த்தும் கொண்டிருக்கின்ற ஒரு சகோதரியாக அங்கே மாறிவிடுகின்றாள். மக்களை நீங்களும் நானும் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவங்கள், ஒரு நிகழ்வுகள் அதெல்லாம் இறைவனோடு மையப்படுத்தி நாம் வாழ்கின்றோமா, அல்லது நிகழ்வுகளை உற்று நோக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவங்களை நினைத்து பார்த்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோமா? மரியாளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவங்களும் ஒரு நிகழ்வுகளும் அது மனதில் இருத்தி கொண்டு தெய்வத்தோடு ஒருமைப்படுத்தி கொண்டு மனதில் இருத்தி கொண்டு இறைவனை ஸ்துதித்து கொண்டிருக்கின்றால் ஒழிய வெறும் செய்யவில்லை. அதனால் வாசிக்கிறோம் இல்லையா? லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் அங்கே 19ஆம் வாக்கியம் ஏதோ மரியாள் சொல்கிற வார்த்தை: மரியா நிகழ்ச்சிகள் எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தாள். பிறகு அதே 52ஆவது வாக்கியத்தில் மரியாள் இதெல்லாம் உள்ளத்தில் பதித்து கொண்டிருந்தாள். அப்போ சிந்தித்து கொண்டிருப்பதும் உள்ளத்தில் பதித்து கொண்டிருப்பதும் எல்லாமே தெய்வத்தை மையப்படுத்தி கொண்டு இருக்கின்ற ஒரு நிலைகள், இறைவனை பற்றி என்றுமே நினைவில் இருக்கின்ற ஒரு சகோதரி என்றால் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவங்களும் அதெல்லாம் குற்றப்படுத்தாமல் இறைவனோடு ஒருமைப்படுத்தி கொண்டு தெய்வமே உடைய அர்த்தம் என்ன என்பதை வெளிப்படுத்தி அதுக்கேற்றபடி தெய்வத்தை ஸ்துதிக்கவும் ஆராதிக்கவும் நாம் முயற்சி எடுப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, அன்னை மரியாளைப் போலவே நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவங்களும் ஒரு நிகழ்வுகளும் அது உம்மோடு நாங்கள் ஒருமைப்படுத்தி கொண்டு உம்மோடு நாங்கள் இணைத்து கொண்டு இதோ அனைத்தையும் நீர் எங்களுக்கு தருகின்றேன், வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றேன், என்னுடைய அர்த்தங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றேன் என்று உணர்ந்து செயல்படக்கூடிய சக்தி எங்களுக்கு தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.